அப்படியே சேத்துக்குள்ள போய் நங்கவே கடவுள போய் திடீர் அப்படியே உளுந்துட்டாரு. அப்படியே உளுந்த உடனே உளுந்து சேத்துக்குள்ள தலை சொருவி காட்டு கருப்பனாராக குத்துல கீழே கோமணம் கட்டி இருந்தாரு. ஒரே குத்து கிழிச்சதுல சிங்க புள்ள கோமணம் எல்லாம் மாட்டிக்கிட்டு கோமணத்தை கிழிச்சு கிழிச்சதுனால கோமணம் ஒரு பக்கம் கிடக்குது, வேட்டி ஒரு பக்கம் கிடக்குது, எல்லாம் டவுசர் இல்லாம கிடக்குறாரு போதையில. அப்படியே தண்ணி நேத்து பாதுகாப்பு போனான். அவனை போய் என்னன்னு போய் பாக்கணும்டா. பண்ணி எல்லாம் போயிருந்து ஆமா ஆமா நம்ம காவலுக்கு வச்சிருக்க வந்த கருப்பனார போய் என்ன பாப்ப சொல்லி அந்த காட்டுக்காரங்க அத்தனை பேரு அங்க தடமா அந்த தடம் தடங்கும் கூடி கூடி ஏண்டா காடு நேற்று 60 ஏக்கர், இன்னைக்கு 60 ஏக்கர், 120 ஏக்கர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. கருப்பனார பாதுகாப்பு வச்சுமே எங்கடா 160 ஏக்கருக்கு சரி நாலா பக்கம் பாரு. அப்பவே சொன்னேன் ஏடா முண்டா பையல சாராய வாங்கி தராதான்னு சொன்னேன். அவன் எங்கடா போயிட்டான்? எங்கடா போய் தேடுறா பின்ன தேடி பார்த்தா அங்க போய் பார்த்தா ஆளை காணா, இங்க போய் பாலை பார்த்தா காணா. பக்கத்துல பார்த்தா வயக்காடு எல்லாம் உழவு ஓட்டி எல்லாம் தரிசு பண்ணி எல்லாம் நகை நகை சேர வச்சிருந்தானுங்க. ஏனாலே ஏத்துக்குள்ள பரவ ஒரு கருப்பா சவுண்ட் கேக்குதா? ஏனாலே கருப்புனா செத்து தானே நம்ம தெரியல. தூடாடே நல்லா பிடிப்பா, நேரா பிடிப்பா. என்னடா நைட்டு போட்ட போது என்ன தெரியலையா? அப்பி புடுவேன் அப்பி. டேய் கருப்புனாரு என்ன கொடுவ வை. நேத்து உன்னைய என்னடா சொல்லிட்டு போனா? என்ன சொன்னீங்க? அவரு 60 ஏக்கர் காட்டு வந்து பாதுகாக்க சொன்னீங்க. பாதுகாக்க சொன்னோம்ல, அவன் கொடுவாங்கடா. பாடுறா எங்க இருக்கு பாடுறா. இப்படி யாராச்சும் நீ வாங்க நீங்க கொடுவாளா? கூட போற அப்பி பாதுகாப்பு வச்சுட்டு அங்கதான் போயிட்டான். எல்லாம் அழிஞ்சு போச்சு தோட்டம் எல்லாம். என்ன நடந்துச்சு? இங்கிட்டு வாழையில 60 ஏக்கர் எல்லாம் செவ்வாழை போட்டிருந்தேன். செவ்வாழை எல்லாம் சீரிக்கு கிடக்குது. போட்டா நீ 80 ஏக்கர் எல்லாம் சாஞ்சு போய் ஒரே ஒண்ணுதான் நின்றுட்டு இருக்குது. அதுக்காக விட்டுட்டு போனா எல்லாம் சாஞ்சு வச்சு ஒண்ணுதான். இங்க பாரு எல்லாம் போட்டதுல எங்க உட்காரலாம்னு தெரியாம வருது. கெங்கவல்ல கேட்டாங்க, கள்ளக்குட்டியில கேட்டாங்க, காசில பள்ளக்காட்டுக்கு வந்துருச்சு. வயசாகி போட்டேன்.